வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பேக் நெக்கில் என்னென்ன பீட் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன டிசைன் போட்டிருக்கோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சரி த்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், 2mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், சக்கரி ஆட் பண்ணியிருக்கேன், டாட் டைப்பில் செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிராண்டான ஹெவி லுக் பிரைடோடைய ப்ளவுஸ் தான் இன்றைக்கி பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பார்க்குறோம். இது கிராண்டான ஹெவி லுக் வெட்டிங் ப்ளவுஸ் தான். இதோட ஸ்லீவ் டிசைன் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் 7 லைன்ஸில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஹெவி கிராண்ட் லுக்குங்கிறதால நான் 7 லைன்ஸே கொடுத்துருக்கேன். 7 லைன்ஸும் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நான் சில ப்ளவுஸ்க்கெலாம் 4 லைன்ஸ் கொடுத்துருப்பேன். நான் இந்த ப்ளவுஸ்க்கு 7 லைன் கொடுத்துருக்கேன். தென் ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட் 2 பீட்ஸாக கொடுத்து ஃபர்ஸ்ட் லைனை நான் ஃபினிஷ் பண்ணேன். செகண்ட் லைன் 5mm பீட் கொடுத்தேன். 5mm பீட் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணி செகண்ட் லைனை நான் ஃபினிஷ் பண்ணேன். தென் தேர்ட் லைன் திரும்பவும் அகெயின் சுகர் பீட் 2 பீட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத. ஒரு கிராண்டான லுக் தான் இது. கஸ்டமரே செலக்ட் பண்ண ஒரு டிசைனு, அவங்க கஸ்டமைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களோட சஜஷனுடைய வீடியோ தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்பயுமே நம்மளுடைய வீடியோவில் ஒரு சின்ன பார்ட்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுற அந்த பார்ட்டில் உங்களுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் மிஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் ட்ரிக்ஸ் நாட் ஒன்லி பிகினர்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிறது இல்லை, ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்களுக்குமே நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸு பெருசாக யூஸ் ஆகும் அவங்களுடைய ஒர்க்குக்கு. ஸோ அதனால் டிப்ஸ் ட்ரிக்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் நான் தேர்ட் லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போது நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செயின் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். செயின் ஸ்டோன் இருக்கிறதுலே பெரிய சைஸ் என்ன செயின் ஸ்டோன் இருக்கோ அந்த செயின் ஸ்டோன் தான். ஒயிட் கலர் செயின் ஸ்டோனு. பாருங்கள், பேஸ்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டோனை லாக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் செயின் ஸ்டோனை எப்பயுமே சொல்கிற மாதிரி லாக் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டோனை எப்பயுமே லாக் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையுமே செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா சொல்வேன். செயின் ஸ்டோனை லாக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கஸ்டமர் வாட்டரில் டிப் பண்ணாங்க அப்படிங்கும்போது செயின் ஸ்டோன் பிரிஞ்சிரும். நீங்கள் செயின் ஸ்டோன் ஒட்டின இடம் அப்படியே காலியாக இருக்கும். ஸோ அது கஸ்டமருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அது உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்ணும்போது உங்களுக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க்கு நீங்கள் செயின் ஸ்டோனை லாக் பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணதோடு விடாதீங்க. தென் அதுக்கு நெக்ஸ்ட்டு லைனில் திரும்பவும் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எப்படி சுகர் பீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத. சுகர் பீட்ஸ் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறேன் சுகர் பீடு கொடுத்து. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கான ரிப்ளையாக ரீச் ஆகும். தென் 5mm பீட் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். சுகர் பீட் பக்கத்தில் 5mm பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள்,
தென் இன்றைக்கி இந்த வீடியோவோட டிப் என்ன அப்படின்னா, நம்ம துலிப் பிராண்டோடைய நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது துலிப் பிராண்டோடைய கார்க் கொடுப்பாங்க. ஸோ அது நீடிலோட டிப் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. பட் நமக்கு அயன் நீடிலில் அந்த மாதிரி எந்த விதமான கார்க்கும் கொடுக்க மாட்டாங்க. அயன் நீடில் நீங்கள் ஏதாச்சும் தெரியாமல் வச்சிட்டிங்க ஏதாச்சும் பாக்ஸில் அப்படின்னா எதுலையாச்சும் மாட்டிடுச்சுன்னா அதோட டிப் உடஞ்சிரும். ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம அயன் நீடிலுக்குமே எப்படி கார்க் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் டிப்பாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத காலியான எம்ப்டி ரீஃபில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய நீடில் எந்த அளவுக்கு எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கட் பண்ணி அது மேலே அதோட கார்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட மேலே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கான நீடில் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ துலிப் நீடில் மாதிரியே நம்ம அயன் நீடிலுமே சேஃப்டியாக வச்சுக்கலாம். இந்த வீடியோக்கான டிப் இது தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். தென் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் 5mm பீடை நான் ஃபினிஷ் பண்ணேன். திரும்பவுமே நான் 5mm பீட் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 5mm பீடு ஃபர்ஸ்ட் லேயர், தென் செகண்ட் லேயருமே 5mm பீடு. 5mm பீட் ஃபர்ஸ்ட் லேயர் வந்திருக்கிறது பக்கத்துலேயே செகண்ட் லேயரும் வரணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எந்த இடத்துல வருதோ அதே மாதிரி லைனாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நம்ம பக்கத்துலேயே போடுறோன்றதால ஒரு பீடும் இன்னொரு பீடும் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறது இல்லை. இதுக்கப்புறமா திரும்பவும் சுகர் பீடு தான் கொடுக்குறேன். பாருங்கள் இந்த லுக் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது. இன்னும் நம்ம ஃபினிஷ் பண்ணவே இல்லை. இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு கிராண்டாக ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த லுக்கு. நான் 30 டே சேலஞ்ச் மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலான் இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிப் நான் கொண்டு வருவேன். 30 டேஸ் போடலாமா, எத்தனை டே போடலாம் அப்படிங்கிற சஜஷனும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு வரேன். பாருங்கள், சுகர் பீடை 2 பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பீட்ஸ் வாங்கும் போது குவாலிட்டியான பீட்ஸாக பார்த்து வாங்கிக்கணும். பீட்ஸோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கஸ்டமரோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கிடைக்காது நமக்கு. ஸோ நம்ம கஸ்டமரும் திரும்பவும் நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தென் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. தென் திரும்பவுமே க்ளூ அப்ளை பண்ணி செயின் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப சுகர் பீடை 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் இது எந்தளவுக்கு ஹெவி லுக் அண்ட் கிராண்ட் லுக் கொடுக்குன்றது. இது ரிசப்ஷன் ப்ளவுஸ் தான் அவங்களோட இது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கிராண்டாக வேணும்னு கேட்டதால் நம்ம கிராண்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இவ்வளோ கிராண்டாக ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியான கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ கிராண்டாக ஒர்க்கு கொடுத்துட்டு கிளாத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி குவாலிட்டி இல்லாத கிளாத்தில் நம்ம போட்டுட்டோம், ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் கிளாத் டேமேஜ் ஆயிரும். கொஞ்ச நாள் கூட இல்லை, நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணும் போதே சில கிளாத்தெல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கிளாத்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கஸ்டமருக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்லாம் இப்போவே டேமேஜ் ஆகுதுன்னா இன் ஃப்யூச்சர் யூஸ்க்கு
நல்லா இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் அப்படி சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டோன்னா, தென் அவங்க ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சும் அவங்க யூஸ் பண்ணணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு அவங்களுக்கு தெரியாது கிளாத் நம்ம குவாலிட்டியாக கொடுத்தா தான் ஒர்க்குமே ரொம்ப நாள் லைஃப் லாங் வருங்கிறது. அவங்க ஒர்க்கு மட்டும் குவாலிட்டியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம குவாலிட்டியாக ஒர்க்கு கொடுத்துட்டு கிளாத் டேமேஜ் ஆனதுக்கப்புறமா அவங்க நம்மளுடைய ஒர்க்கில் தான் குறை சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவங்க குவாலிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்கம்போது நீங்களே சஜஸ்ட் பண்ணிவிடுங்க. குவாலிட்டியாக கொடுங்க, உங்களோட ஒர்க் லைஃப் லாங் வரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மள தான் சொல்லுவாங்க, இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஒர்க்கு, ஃபினிஷிங் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்கலன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்து போடும்போதெல்லாம் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் பண்ணோன்னு. அவங்களோட மிஸ்டேக் தெரியாது, கிளாத் தான் டேமேஜு, நம்ம பண்ண ஒர்க்கில் டேமேஜ் இல்லைன்ட்டு. பட் நம்மளை தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், குவாலிட்டி இல்லாத கிளாத்து கொடுத்தாங்க அப்படின்னா. தென் திரும்பவும் சுகர் பீட் முடிச்சதுக்கப்புறமா 5 mm பீட் கொடுத்தேன். 5 mm பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போது அதோட எண்டு லைன் கொடுத்துட்ருக்கேன். எண்டில் ஒரு சுகர் பீட் கொடுத்து 5 mm பீட் திரும்பவும் 2 பீடுக்கும் நடுவில் 5 mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு பீடை விட்டுட்டு அடுத்த பீடுக்கு 2 பீட் நடுவில் 5 mm பீட் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். நான் எந்த இடத்துலையுமே லாக் பண்ணல, பாருங்கள். எண்டு நாட் போடல, ஜஸ்ட்டு லாக் பண்ணி அப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாகவுமே நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு இடத்துலையுமே நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா விசிபிளாக தெரியும், அது பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்காது நமக்கு. நான் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி லாக் பக்கத்தில் போட்டுட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன லாக் போட்டு உங்களுக்கான பீடை நீங்கள் லோட் பண்ணிவிட்டு தென் திரும்பவும் ஒரு லாக் போட்டு அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா லுக் அழகாக இருக்கும். இவ்வளோ தான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் ஒர்க்கு. எந்தளவுக்கு கிராண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னோடய ஒர்க்கு. பாருங்கள் எந்தளவுக்கு கிராண்டாக ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். தென் இதுக்கப்புறமா இதுக்கான பொட்டாஸ் நான் சக்கரியை கொடுத்துருந்தேன். சக்கரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள். தென் ஒரு 2 mm பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பாய்.